வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்று நாம் பார்க்க போவது சுவாமி விவேகானந்தர் கூறிய எதிரியை பைத்தியம் பிடிக்க வைக்கும் 10 தந்திரங்கள். ஒரு நிமிஷம், நான் சொல்றது பொய்யா உண்மையான உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. உங்க எதிரி உங்களை பார்த்து சிரிக்கிறானா? உங்க ஐடியாவை கிழித்து போடுறானா? உங்க சாதனையை பொருட்படுத்தாம இருக்கானா? நீங்க பேசும்போது குறுக்கிட்டு பேசுறானா? இவனை என்ன பண்ணலாம், எப்படி மடக்கலான்னு நீங்க ராத்திரி முழுக்க தூங்காம யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அவனுக்கு பதில் சொல்லணும், பாடம் புகட்டணும்னு தோணுதா? இல்ல சண்டை போடணுமா? வேண்டா. ஏன்னா சாமானியர்கள் தான் பதில் சொல்வாங்க, ராஜாக்கள் தந்திரம் செய்வாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் உங்கள் எதிரிக்கே பைத்தியம் பிடிக்க வைக்கிற தந்திரங்கள் பற்றி சுவாமி விவேகானந்தர் சொல்றார் பாருங்க. ஒரு சிங்கம் குரைக்கும் நாய்க்கு பதில் சொல்லாது, அது பார்வையாலேயே காட்டை ஆட்டி வைக்கும். நீங்க இன்னைக்கு வரைக்கும் போர்க்களத்துக்கு வெறும் கையோட போயிட்டு இருக்கீங்க. உங்க எதிரிக்கு ஆயுதம் இருக்கு, அவனுக்கு விஷம் இருக்கு, பொய் இருக்கு, சதி இருக்கு. ஆனா உங்களுக்கு என்ன இருக்கு? நேர்மை மட்டும்தான் இருக்கா? இல்லை. சுவாமி விவேகானந்தர் சொன்ன 10 ரகசிய தந்திரங்கள் இருக்கு. இது அவரோட சீடர்களுக்கு மட்டும் சொன்ன குணரகசியம். இதை தெரிஞ்சுக்கிட்டா உங்களை பைத்தியம்னு சொன்னவனே பைத்தியமாயிடுவான், உங்களை எதிர்த்தவன் மண்டியிடுவான். ஆனா எச்சரிக்கை, இந்த வீடியோவை பாதியிலே நிறுத்திட்டு போறவங்க வாழ்க்கையில எப்பவும் எதிரிகளோட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா கடைசி 10வது தந்திரம் தான் இந்த போரை முடிக்கிற துருப்புச் சீட்டு. அது இல்லாம முதல் 9 செஞ்சா வெக்கப்பட்டு நிற்க வேண்டியதுதான். தயாரா? வாங்க, விவேகானந்தரின் அந்த 10 அணு ஆயுதங்களை திறந்தெடுப்போம். தந்திரம் 1, மௌனம் எனும் பிரம்மாஸ்திரம். விவேகானந்தர் சொல்றாரு, நாய்கள் குரைக்கும், யானைகள் மௌனமாய் நடக்கும். நீங்க ஒரு கூட்டத்துல பேசுறீங்க, உங்க எதிரி குறுக்கிடுறான், உங்களை கேள்வி கேட்கிற மாதிரி கிண்டல் பண்றான், உங்க மேல ஆதாரம் இல்லாத குற்றம் சாட்டுறான். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே எழுந்து பதில் சொல்லுவீங்க, அவனை திட்டுவீங்க, நிரூபிப்பீங்க. அதான் நீங்க இதுவரைக்கும் பண்ணது. அதான் உங்க தோல்வி. மாறாக விவேகானந்தர் அமைதியா இருங்க. மௌனம் பதில் சொல்ல தெரியாததில்ல, மௌனம் திமிர் இல்ல. மௌனம் என்பது அத நீ பேசுற அளவுக்கு நீ பெரியாளே இல்ல என்கிற அறிவிப்பு என்கிறார். அடுத்த முறை உங்க எதிரி உங்களை திட்டுறான், உடனே பேச்சு நிறுத்துங்க. அவன் கண்ண பாருங்க, பாவமா பாருங்க. ரொம்ப நேரம் பார்க்காதீங்க, சும்மா ஒரு நொடி. அப்புறம் உங்க வேலைய பாருங்க. அவன் மூளை குழம்பும். ஏண்டா இவன் பதிலே சொல்லலையே, இவன் என்ன யோசிக்கிறான், இவன் என்ன பிளான் பண்றான், இப்படி 1000 யோசனை. அது அவனுக்குள்ள எரிச்சலா வளரும். நீங்க ஒரு வார்த்தை பேசாம, ஒரு விரல் அசைக்காம அவனை தோற்கடிச்சிட்டீங்க. நினைச்சு பாருங்க, நம்ம ஊர்ல பெரியவங்க என்ன சொல்லுவாங்க? சிரிச்சவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான், பேசாதவன் பேசாம இருப்பான். கடைசியில யாரு ஜெயிச்சாங்க? பேசாதவன் தான் ஜெயிப்பான். தந்திரம் 2, பாராட்டு எனும் விஷம். விவேகானந்தர் சொல்றாரு, எதிரியை நேசி, அவன் மேல கருணை வை, அவன் செய்கிற தப்புகளை ரசி. இது உங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்கும். என்னடா இவர் சொல்றாரு, எதிரியை நேசிக்கணும்னு? இது என்ன அகிம்சையா? இல்ல நண்பா, இது சுத்த யுத்த தந்திரம். கவனிங்க, உங்க எதிரி ஒரு பொய்ய பரப்புறான், உங்களை பத்தி கெட்ட பேரை சொல்றான். நீங்க அவனை எதிர்க்கிறீங்க, அடிக்க வர்றீங்க. அவனுக்கு அதான் வேணும். அவன் உங்க கோபத்தை எதிர்பார்க்கறான். அப்போதான் அவன் ஹீரோ ஆக முடியும். விவேகானந்தர் சொல்லிக் கொடுத்த தலைகீழ் யோசனை இதுதான். நீங்க அவனை பாராட்டுங்க. என்னங்க, உங்களுக்கு இவ்ளோ தெரிஞ்சிருக்கு, நல்லா இருக்கு உங்க பேச்சு, கொஞ்சம் தீ பறக்குது, நல்லா அடிச்சு தூள் கலப்புறீங்க அப்படின்னு ஒரு ஸ்மைலோட சொல்லுங்க. அவன் திகைச்சு போயிடுவான். இவன் நம்மள பாராட்டுறானே, இவனுக்கு பைத்தியமா? இவன் நம்மளை விட மேலான ஆளா? அவனுக்குள்ள குழப்பம் வரும். அவனோட பொய், அவனோட ஆணவம் எல்லாத்தையும் விட உங்க பாராட்டு அவனை சின்ன ஆளா ஆக்கிடும். வேதங்கள் சொல்றது ஒண்ணு உண்டு, அக்னியை அக்னியாலே அணைக்க முடியாது, தண்ணீரால் தான் அணைக்க முடியும். கோபத்தை கோபத்தால வெல்ல முடியாது, புன்னகையால வெல்ல முடியும். தந்திரம் 3, அலட்சியம் எனும் வேதனை. விவேகானந்தரின் மிகப்பெரிய ஆயுதம் இது. அவர் சொல்றாரு, ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை அவனை கண்டுக்காமல் இருப்பதுதான். சிந்திங்க, உங்க எதிரி உங்களை திட்டுறான், நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, மாறாக பாராட்டுறீங்க. ஆனா இன்னும் ஒரு படி மேல போகணும். அவன் உங்க முன்னாடி நிற்கும் போது அவன் இல்லாத மாதிரி நடந்துக்குங்க. அவன் என்ன சொல்றான் காதுல வாங்காத மாதிரி இருங்க. அவன் என்ன கேட்கறான் கேட்காத மாதிரி இருங்க. அவன் என்ன பேசுறான் உங்க கண்கள் அவனை தாண்டி வேற எங்கேயோ பார்க்கட்டும். இது கொடுமையான தந்திரம். ஏன்னா மனிதனோட ஈகோ தாங்காது. புறக்கணிப்பு என்பது சாவை விட கொடுமையானது. நீங்க அவனை பார்க்க மாட்டேங்கிறீங்க, அவ அங்க இல்லாத மாதிரி நடந்துக்கிறீங்க. அவ உள்ள நெருப்பு கொழுந்து விட்டு எரியும். ஆனா ஒரு நிமிஷம், இது திமிரா தெரியுமா? இல்ல, இது தன்னம்பிக்கை. நீ இருக்கிறதால எனக்கு ஒரு வித்தியாசமும் இல்லை என்கிற அறிவிப்பு இது. அவன் அழிவின் ஆரம்பம் இங்குதான். தந்திரம் 4, நேரம் எனும் காத்திருப்பு. விவேகானந்தர் சில சமயம் மணிக்கணக்கில் மௌனமாய் இருப்பாராம். சீடர்கள் பயந்து போயிடுவாங்க. ஏன்னா அந்த மௌனத்துக்குள்ள 1000 சிம்ம கர்ஜனை இருக்கும்.
நமக்கு என்ன பிரச்சனை? திட்டுன உடனே பதில் சொல்லணும், அவமானப்பட்ட உடனே நிரூபிக்கணும், இப்பவே இந்த நிமிஷமே முடிச்சிடணும். இந்த அவசரம் தான் நம்ம தோற்கடிக்குது. விவேகானந்தர் சொல்றாரு, சரியான நேரம் வரட்டும், அதுவரை உன் வில்லை இறுக்கி பிடி, அம்ப தயாராவே, ஆனா விடாதே. நீங்க உங்க எதிரியை இன்றே வெல்ல வேண்டாம், இந்த மாதம் வெல்ல வேண்டாம், இந்த வருடம் வெல்ல வேண்டாம், அவன்தானே விழணும். நீங்க வெறும் பார்வையாளனாயிருங்க. நியாயம் எப்பவும் தாமதமாதான் வரும், ஆனா நிச்சயமா வரும். நீங்க அவனுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, காலம் அவனுக்கு பதில் சொல்லும். நேரம் சரியா வரும், அப்போ பாருங்க அவன் அறுவடை என்னன்னு. தந்திரம் 5, தனிமை எனும் வலிமை. விவேகானந்தருக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும். கூட்டம் சத்தம் போடும், வீரன் தனிமையில் தவம் செய்வான். உங்க எதிரி உங்களை ஐசோலேட் பண்றானா? உங்க நண்பர்களை உங்களுக்கு எதிரா திருப்புறானா? உங்க சொந்தக்காரங்க உங்களை விட்டு போயிட்டாங்களா? நீங்க நினைக்கிறீங்க எனக்கு யாருமே இல்லையேன்னு. இந்த நேரத்துல தான் விவேகானந்தர் சிரிப்பார். அவர் சொல்லுவார், கடவுள் யாருக்கு சிறப்பான வேலை கொடுக்கிறாரோ அவங்கள முதல்ல தனிமைப்படுத்துவார். மோசஸ் தனியாதான் இருந்தார், புத்தர் தனியாதான் இருந்தார், நானும் தனியாதான் இருந்தேன். தனிமை என்பது சாபம் இல்ல, அது வரம். அங்கதான் உங்க மனசு ஆயுதம் எடுக்கும், அங்கதான் உங்க புத்தி கூர்மையாகும், அங்கதான் உங்களுக்குள்ள இருக்கிற சிங்கம் விழிக்கும். அவன் உங்களை தனிமைப்படுத்துறான், நீங்க அந்த தனிமையே உங்க கோட்டையாக்குங்க. உள்ள யாரையும் விடாதீங்க, அந்த கோட்டைக்குள்ள இருந்து உங்க தந்திரங்களை வடிவமைங்க. அவன் வெளியே நிக்கட்டும், மழையில நிக்கட்டும், வெயில நிக்கட்டும், கோட்டைக்குள்ள ராஜா நீங்க தான். தந்திரம் 6, எதிரியின் ஆயுதத்தை உடைப்பது. விவேகானந்தர் ஒரு நாள் சிகாகோ உரை பேசிக் கொண்டிருந்தார். அவருக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் பெரிய பெரிய பேராசிரியர்கள். அவங்க எல்லாரும் தயார் பண்ணி எழுதி வச்சு ரிஹர்சல் பண்ணி பேசினாங்க. விவேகானந்தர் காலி காகிதம் மற்றும் நிறைவான மனசோட பேச ஆரம்பித்தார். அவர் என்ன பண்ணார் தெரியுமா? அவர் எதிரிகளோட ஆயுதத்தையே எடுத்து அதையே தன் ஆயுதமாக்கினார். சகோதரர்களே சகோதரிகளே அப்படின்னு ஆரம்பிச்சார். அமெரிக்க மண்ணில நின்னு அமெரிக்கர சகோதரன்னு கூப்பிட்டார். எல்லாரும் அதிர்ந்து போனாங்க. உங்க எதிரி உங்களை பலவீனமானவன், பயந்தான் கொல்லி, நல்லவன், டம்மின்னு கிண்டல் பண்றான். அவனோட அதே வார்த்தையே எடுங்க, அதையே உங்க பலமாக்குங்க. ஆமாம், நான் நல்லவன் தான். நல்லவனா இருப்பது குறைச்சல் இல்ல, அது என்னோட வெற்றி. ஆமாம், நான் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டேன். கெடுதல் நினைக்காத மனசு பலவீனம் இல்ல, அது மகாத்மாக்களின் ஆயுதம். இப்படி சொல்லும் போது அவனோட கிண்டல் தோத்து போகும், அவன் வார்த்தைக்கு வலி இருக்காது. நீங்க அவனோட விஷத்தையே மருந்தாக்கிட்டீங்க. தந்திரம் 7, வளர்ச்சி எனும் பழி வாங்குதல். விவேகானந்தர் சொல்றார், எதிரிக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை, உன் வெற்றியே அவனுக்கு பதில். யோசிங்க, உங்க எதிரி உங்களை தாழ்த்தி பேசுறான், உங்க வேலையை கேவலமா சொல்றான், உங்க வருமானத்தை கிண்டல் பண்றான், உங்க குடும்பத்தை விமர்சிக்கிறான். இப்போ நீங்க அவன்கிட்ட போய் இல்ல நான் பெரிய ஆளுதான் அப்படின்னு சொல்லுவீங்களா? அதுதான் அவன் வெற்றி. நீங்க மௌனமா இருங்க, உங்க வேலைய பாருங்க, புதுசா கத்துக்குங்க, உங்க சம்பளத்தை உயர்த்துங்க, உங்க பிசினஸ பெரிதாக்குங்க, உடல் ஆரோக்கியமா வச்சுக்கங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. 1 வருஷம் கழிச்சு அவன் உங்களை பார்க்கும்போது நீங்க எங்க இருக்கீங்க, அவன் எங்க இருக்கான், அதுதான் உண்மையான பதில், அதுதான் இறுதி தீர்ப்பு. விவேகானந்தர் சிகாகோக்கு போனப்போ அவரை யாரும் மதிக்கல, அவர் பிச்சை எடுத்துட்டு போனார்னு நினைச்சாங்க. ஆனா அவர் பேசி முடிச்ச அப்புறம் அதே மேடையில் அவர் கால்ல விழுந்து கும்பிட்டாங்க. அவர் வாயால் பதில் சொல்லல, அவர் ஞானம் பேசிச்சு. தந்திரம் 8, எதிரியின் பலம் கண்டறிதல். விவேகானந்தருக்கு ஒரு தெளிவு இருந்துச்சு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு பலம் இருக்கும், ஒரு பலவீனமும் இருக்கும். யுத்தம் என்பது அவனோட பலத்தை வெல்வதில்லை, அவனோட பலவீனத்தை கண்டுபிடிப்பது. உங்க எதிரி பெருமைப்படுறான், அவனோட பேச்சா, இல்ல அவனோட பணமா, இல்ல அவனோட கனெக்ஷனா, இல்ல அவனோட தோற்றமா, அத கண்டுபிடிங்க. அவன் பேச்சில பெருமைப்பட்டா நீங்க பேசும்போது நீங்க கொட்டாவி விடுங்க, இல்ல மொபைல் பாருங்க. அவன் நிறுத்தும் வரை காத்திருந்து சரி வேற என்ன அப்படின்னு கேளுங்க. அவன் பணத்துல பெருமைப்பட்டா நீங்க பணத்தை பெரிதா நினைக்காத மாதிரி இருங்க. பணம் வரும் போகும், ஆன்மா நிரந்தரம் அப்படின்னு சொல்லுங்க. அவன் கனெக்ஷன்ல பெருமைப்பட்டா நீங்க அதையும் சாதாரணமா எடுங்க. ஓ அப்படியா, சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி பேசுங்க. அவனோட பலத்தை நீங்க பெரிதா நினைக்காதப்போ அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடும், அவனோட ஆயுதம் மழுங்கி போகும். தந்திரம் 9, சிரிப்பு எனும் குண்டு. விவேகானந்தர் சிரிப்பார், ரொம்ப சத்தமா சிரிப்பார், கஷ்டத்திலையும் சிரிப்பார், அவமானத்திலையும் சிரிப்பார். ஏன் தெரியுமா? சிரிப்பு அவரை உயர்த்தி வச்சது. எந்த சூழ்நிலைக்கும் அவர் மேல நின்னார். உங்க எதிரி உங்களை கேவலமா பேசுறான், நீங்க என்ன பண்ணுவீங்க? முகத்தை சுருக்குறீங்க, புருவத்தை உயர்த்துறீங்க, கோபப்படுறீங்க. நண்பா, அப்போ நீங்க தோத்துட்டீங்க. மாறாக சிரிங்க, உறக்க சிரிங்க. அவன் சொல்ல கிண்டலை கேட்டு நீங்க ரசிச்சு சிரிங்க. அவனுக்கே சந்தேகம் வரும், இவன் ஏன் சிரிக்கிறான், எனக்கு புரியாத தந்திரம் ஏதும் இருக்குமோ அப்படின்னு நினைப்பான். விவேகானந்தர் சொல்றார், சிரிப்பு என்பது மனிதனோட அசல் முகம், மற்றதெல்லாம் வேஷம். சிரிப்பு மட்டும்தான் ஆயுதமே இல்லாத போர் வீரனோட கவசம்.
நீங்க சிரிக்கும்போது நீங்க அவனை விட பெரிய ஆளா தெரிவீங்க. அவன் பிரச்சனையே இல்லாதவன் மாதிரி தெரியும். அது அவனுக்கு பிடிக்கல. அவன் உங்களை சின்ன ஆளா காட்டணும். ஆனா நீங்க பெரிய ஆளா தெரியும் போது அவன் தோற்று போய் நிற்பான். தந்திரம் 10, மன்னிப்பு எனும் சூழ்ச்சி. இதுதான் கிளைமேக்ஸ். இதுதான் அந்த 10வது தந்திரம். இது இல்லாம மேல சொன்ன 9ம் முழுசாகாது. விவேகானந்தர் சொல்றாரு, மன்னிப்பது பெரிய மனசுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன், மன்னிப்பது பெரிய யுக்தின்னு. உங்க எதிரி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான். உங்க கரியரை கெடுத்தான், உங்க இமேஜ கெடுத்தான், உங்க மனச புண்ணாக்கினான். இப்போ நீங்க அவனை மன்னிக்கிறீங்க. அவன் மன்னிப்பு கேட்கலனாலும் நீங்க மட்டும் தனியா மன்னிக்கிறீங்க. நான் உன்னை மன்னிச்சிட்டேன். எனக்கு உன் மேல எந்த வருத்தமும் இல்ல. நீ எது பண்ணாலும் எனக்கு பரவாயில்ல. நான் என்னோட வாழ்க்கைய வாழ்றேன். இத நீங்க சொல்லும்போது என்ன ஆகும்? நீங்க அவனுக்கு மேல நீதிபதி ஆகிட்டீங்க. அவன் குற்றவாளி. நீங்க தீர்ப்பு சொல்லிட்டீங்க, விடுதலை செய்துட்டீங்க. மன்னிப்பு என்பது பலவீனம் இல்லை, அது அதிகாரம். ஏன்னா மன்னிக்கிறவன் மட்டும்தான் போர்க்களத்தை விட்டு வெளியே வர முடியும். மன்னிக்காதவன் எப்பவும் போர்க்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருப்பான். நீங்க மன்னிச்சிட்டீங்க. நீங்க சுதந்திரமானவர். இப்போ உங்க எதிரி என்ன பண்ணுவான்? அவன் உங்களை மறுபடியும் திட்ட முடியுமா? நீங்க அவனுக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. அவன் உங்களை கிண்டல் பண்ண முடியுமா? நீங்க சிரிச்சிட்டு போயிடுவீங்க. அவன் உங்களை வெறுக்க முடியுமா? நீங்க மன்னிச்சாச்சு. அவனோட ஆயுதங்கள் எல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சு. அவனோட விஷம் தண்ணீரா மாறிடுச்சு. அவன் தனியா நிக்கிறான். நீங்க சிரிச்சுக்கிட்டு போறீங்க. யார் ஜெயிச்சாங்க? முடிவுரை மற்றும் சவால். நண்பா, விவேகானந்தர் சொல்றாரு, எழுந்திரு, விழித்திரு, இலக்கை அடையும் வரை நிற்காதே. உங்க எதிரி யார்? அவன் உங்களுக்கு வெளியே இல்ல. உண்மையான எதிரி உங்களுக்குள்ள இருக்கான். அவன்தான் பயம், அவன்தான் பதட்டம், அவன்தான் அவசரம், அவன்தான் தாழ்வு மனப்பான்மை. இந்த 10 தந்திரங்களும் வெளி எதிரிய வெல்லல, உங்க உள் எதிரிய வெல்ல. நீங்க மாறுங்க, உங்க சுற்றம் மாறும். நீங்க வெல்லுங்க, உலகம் வெல்லும். இப்ப சொல்லுங்க, இந்த 10 தந்திரங்களில் ஒன்றையானது இந்த வாரம் செய்வீங்களா? எதிரி கிண்டல் பண்ணும்போது மௌனமா இருப்பீங்களா? அவனை பாராட்டுவீங்களா? அவனை கண்டுக்காம இருப்பீங்களா? சிரிப்பீங்களா? மன்னிப்பீங்களா? யாருக்கெல்லாம் இனி எதிரியே இல்ல, எல்லோரும் குருவே அப்படின்னு மனசு மாறுதோ, யாருக்கெல்லாம் விவேகானந்தரோட 10 ஆயுதங்களும் கையில கிடைச்சதோ அவங்க மட்டும் கமெண்ட்ல எழுந்திரு, விழித்திரு அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த சிங்கங்கள் எத்தனை பேர் இருக்குன்னு நானும் பாக்குறேன். வேதாந்தம் சொல்றது ஒண்ணுதான், நீயே வெற்றி, நீயே சக்தி, நீயே உன் எதிரியின் முடிவு. போங்க, இனி யாருக்கும் பயப்படாதீங்க. உங்க புன்னகையே போதும் 1000 எதிரிகளை வெல்ல. வெற்றி நமதே. உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.